எவன் நாக்கு மேல பல்ல போட்டு அப்படி சொல்லுதான்னு சொல்லுங்க. நான் போய் அந்த நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுதேன். இருடி. அப்படி எத்தனை பேர் கூட போய் நீ சண்டை போடுவ? நான் சொல்ல வந்ததே வேற. இதெல்லாம் நான் இஷ்டப்பட்டு உனக்காத்தான் பண்ணுதேன். எனக்கு இதுல எந்த கோவமோ வருத்தமோ இல்ல. அத நீ புரிஞ்சுக்கணும், சரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்னு மட்டும் இல்ல, பொண்டாட்டி சொன்னாலும் புருஷன் கேட்டுக்கிடணும். அந்த அளவுக்கு என் மனசு இப்ப மாறிடுச்சு. பக்குவப்பட்டுருச்சுன்னு சொல்லுங்க. என்னமோ ஒண்ணுடி, யாராவது நான் சொன்ன சொல்லுக்கு எதிர் சொல்லு சொன்னா எப்பவுமே எனக்கு கோவம் வந்துடும். ஆனா நீ ஏதாவது சொன்னா மட்டும் எதுக்குடி எனக்கு கோவமே வர மாட்டேங்குது? அது தெரியலையே மாமா. அட லூசு, இதுக்கு பேர் தாண்டி காதல், லவ். என்ன மாமா நீங்க பாட்டுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசிட்டு கிடைக்கிய? ஏண்டி, காதல்ன்றது உனக்கு கெட்ட வார்த்தையா? அப்போ இல்லையா மாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா காதலிக்கிறது ரொம்ப நல்ல வார்த்தடி என் முட்டா பொண்டாட்டியே. இந்த நிமிஷம் உனக்கான ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுது. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன மாமா வேணும்? எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். நீங்க என் கூட இருக்கீங்க, கெடா வெட்டு கூட ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் எனக்கு என்ன வேணும்? சொப்பா அடியே, அதெல்லாம் நடைமுறைடி. அதை விடு. இப்ப பர்சனலா உனக்கே உனக்குன்னு என்ன வேணும்? ஏதாச்சும் கேளுடி. உலகத்திலேயே எனக்கு கிடைக்காததுன்னு நான் உங்களை தான் நினைச்சேன் மாமா. இப்ப எனக்கு நீங்களே கிடைச்சிட்டீங்க. அதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ₹1,00,000 கொட்டி கொடுத்தாலும், உலகத்துல இருக்க ஐஸ்வர்யத்தெல்லாம் அள்ளி கொடுத்தாலும் உங்களுக்கு ஈடாகுமா மாமா? எனக்கு எதுவுமே வேணாம். நீங்க போதும். நீங்க மட்டும் போதும். இந்த நிமிஷம் சாவுன்னு சொன்னா கூட நான் நிம்மதியா செத்து போவேன் மாமா. லூசு, என்னடி பேசுற? நல்ல பேச்சு பேச வேண்டிய நேரத்துல போய் சாவு ஆத்துது. ஐயோ ஐயோ, ஐயா நல்ல பதமா இருக்கு. இலே பிரமாதம்லே, அப்படியே வெண்ணைய வெற்றப்பல் இருக்கி. இலே அருவ துருகிரு பிடிச்சிட்டு அது இல்ல. ஐயா ஒன்னும் ஆவாதியா. இந்த ஆள் தான் இந்த அருவாளை செஞ்சது. சந்தேகம் இருந்தா இந்த ஆளை கேட்டுக்கங்க. இலே சும்மா சொல்லக்கூடாதுலே, சரியான வேலை பாடுதே. பாத்துங்கய்யா. பாத்தியா, பயங்கர கூரா இருக்கும். அது படக்குன்னு கிழிச்சிரும். அமலே பயங்கர சார்பத்தான் இருக்கி. அவ்வளவு சீக்கிரம் போனா மங்காதையா, துருவம் பிடிக்காது. கார்பன் ஸ்டீல் வாங்கி செஞ்சது. நீங்களே பாத்தீங்கல்ல எப்படி ஒரே வெட்டுல 2 துண்டாச்சுன்னு. வாழை மரம் துண்டானது ஒரு விஷயமே இல்லல்லே. நாளைக்கு அந்த இசக்கியோட கழுத்து ஒரே வெட்டுல 2 துண்டாயிடும். அது தாம்லே முக்கியம். ஒரே வீட்டுல சாட்சி போட்டீங்களே, சபாஷியா. ஐயோ
காட்டுமுனி. வாங்க பிரசிடண்ட் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். என்ன சௌக்கியமா? நல்லா இருக்கேன். பாவம் காட்டுமுனி. இப்பெல்லாம் யாரும் காட்டுமுனிக்கு நேர்த்திக்கடன் செய்யறதே இல்ல. பசியும் பட்டினியுமே கிடக்குறான். நீங்க தான் ரொம்ப நாள் கழிச்சு கெடா வெட்ட வந்திருக்கீங்க. நம்ம இஷ்ட தெய்வம் முருகன் இருந்தாலும் நம்ம ஆதி கடவுள் காட்டு முனீஸ்வரன் தானே. அதான் குடும்பத்தோட வந்து முனீஸ்வரனுக்கு பொங்க வச்சுட்டு கடா வெட்டிட்டு போலான்னு வந்தா. ரொம்ப சந்தோஷம். என்ன பிரசிடண்ட், என்ன விசேஷம்? இப்ப எதுக்கு கெடா வெட்டு? எந்த கடனை பாக்கி வச்சாலும் நேர்த்தி கடனை பாக்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களா? ஏன் மூணாவது தங்கச்சியும் மாப்பிள்ளையும் ஒண்ணு சேருவாங்களா மாட்டாங்களான்னு இருந்துச்சு. இப்ப நல்லபடியா ஒண்ணு சேர்ந்தாவ. அந்த கடமைக்கு தான் ஒரு கடா வெட்டு போலான்னு வந்தா. கெடா எப்படி 10 கிலோ தேருமா? அண்ணாச்சி ஒத்த கடா தான் வெட்டுதான். அதனால தெரிஞ்சவங்கள மட்டும் தான் கூப்பிட்டுருக்கு. உனக்கு என்ன கடா கஞ்சி தானே, உனக்கு போதும் போதும்ன்ற அளவுக்கு கொடுக்க போதும், அவ்வளவுதானே? அதானே வேணும். யோ பெருசு கெடா, நல்ல வலுவான கெடா, ஊரே உட்காந்து திங்களாயா? மச்சான், இந்த கெடா வெட்டுக்கு நான் இருக்கணுமா? ஸ்டேஷன்ல வேலை கிடக்கு. கெடா கஞ்சி ரெடி ஆகிறதுக்குள்ள நான் வந்துடுதேன். இப்ப நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டுமா? இல்லே பாண்டி, இந்த நேர்த்தி கடனே உனக்கு தான். நீ போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கறி கஞ்சி சாப்பிடுறது தானே முக்கியம். கரெக்டா சோத்து நேரத்துக்கு வந்துடுறேன். வேலை கிடக்குல்ல, போயிட்டு வந்துடுதேன். மர்மோனே, என்ன நீங்க? இல்ல எசிக்கி, என்னல இது? அண்ணே, அவருக்கு டியூட்டி முக்கியம்ல, போயிட்டு வரட்டும்னே. கெடா வெட்டி சாப்பாடு ரெடி ஆனதும் ஃபோன் பண்ணுங்க, வந்துடுதேன். அதான் எசிக்கே சொல்லிட்டா, அப்புறம் நானத்தை சொல்ல போதேன். போயிட்டு சீக்கிரம் வா. மாமா, நீங்க வந்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன். மாமா, எசக்கி சாப்பிடாம நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். எங்க சாப்பாடு உங்க கையில இருக்கு. ஏய், அதான் சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுதேன்னு சொல்லுதோம்ல. வேற என்ன, போயிட்டு வந்துடுதேன். சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துடுதேன் மாமா, வந்து. சரி, ரசிக்க வரேன். சீக்கிரம் போயிட்டு வால. சரி மச்சான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க, நீங்க போய் ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணுங்க, போங்க. அக்கா, எப்படி என் மாறு வேஷம் என்னை அடையாளம் தெரியுதா? எவனாலையும் உனக்கு கண்டுபிடிக்க முடியாதுல. அக்கா, ஆனா எனக்கு யாரையுமே கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியலையே. என் முன்னாடி நிக்கிறவங்களே எனக்கு தெரிய மாட்டேங்குதே. நான் பாட்டுக்கு யாரையாவது பாக்கியம் பாக்கியம்னு தொட்டு ஏதாவது பிரச்சனை ஆடு போதுக்கா. எனக்கு கண்ணு சரியா தெரியல. நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். போட்டுக்கோ போட்டுக்கோ போட்டுக்கோ. இப்பதான் நீயே தெரியற அம்சமா. சவுந்தரம், ஏன் கெட்டப் எப்படி? அக்கா, இந்த மாறி வேஷத்துக்கு எதுவும் தனியா ஸ்பெஷல்லா போட வேண்டாம்க்கா. நீதான் அம்புட்டு நகையும் களைச்சி வச்சிட்டியே. அதனால நீதான் சொன்னதை எனக்கே தெரியுது. ஏன் அக்காவை எனக்கே அடையாளம் தெரியல. குரல் வச்சுதான் நான் கண்டுபிடிக்கணும். இல்ல சவுந்தரம், அது பாரு, என்னோட நகை அம்புட்டையும் இதுக்குள்ள போட்டு கையோட கொண்டு வந்திருக்கல. நகை இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. இந்த விஷயம் முடிஞ்சதும் நான் உடனடியா மாறு வேஷத்தை கலைச்சிட்டு இந்த நகை அம்புட்டியும் எடுத்து போட்டுக்கிறேன். நீ எதுவும் கெடுத்து விட்டுறாம இருக்கணும். இப்ப நாம சமையல் செய்ய வந்த ஆளுங்க. அதே மாதிரி நடந்துக்கா. இல்லே சனியா, ஐயா என்ன ரெடியா நீ? போலாம் ஐயா. டேய், கரண்டி சாமான்லாம் எடுத்துட்டு வா. சரிங்க அக்கா. இப்ப நான் சமையல் பண்ற ஆளு, நீ பாத்திரம் கழுவுற பொம்பளை. அத மறந்துடக்கூடாது. பந்தவ நிக்காது. சரி சரி சரியா அக்கா, இந்த அரு நம்ம 6 கண்ணிலையும் சிக்கிட கூடாது. முக்கியமா அந்த வெறும் பெய சம்முவன் நம்மள அடையாளம் கண்டிடக்கூடாது. அதுக்கு தானே இல்ல இந்த மாறு வேஷமே போட்டிருக்கான். என்ன அவனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அக்கா, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் பாத்துக்கிடுதேன்ல. இசக்கிய நான் என் கையால வெட்டுவேன். அந்த நேரத்துல நீங்க 6 என் பக்கத்துல நிக்க கூடாது. 6ஆவது பார்த்தா போறவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என்ன திட்டம் போடுதன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொல்றத நான் கேட்பேன். சரியா? இசக்கி கதைய முடிச்ச உடனே நான் ஒரு சத்தம் கொடுப்பேன். சரி சரி. அப்போ இந்த நீ இவனை கூட்டிட்டு ஓடி வரணும். இலை கருப்பு, அவளை வெட்டின அருவால நான் உன்கிட்ட கொடுப்பேன். நீ அதுல என்னோட கைரேகையை அடிச்சிட்டு
நீ தான் வெட்டுன மாதிரி நடிக்கணும். சரியா? அதுக்கு தானே வந்திருக்கேன். அதெல்லாம் சரியா செஞ்சிருவாங்க. நல்லது. அப்ப நம்ம புறப்படுவோமா? சரி, இம்பட்டு நேரமா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? வா வா வா. இப்ப பாரு என் நடிப்ப பாரு. இப்ப ஐயா சின்னையா வராது. போ, உன் பின்னாலேயே வாரேன். போ. ஆமா ஆமா சரி நான் சொல்லிடுறேன். ஓகே ஓகே நில்லுங்க. கண்டுபிடிச்சிட்டானா? மாறு வேஷம் போட்டும் அடையாளம் தெரிஞ்சிடுச்சா? முதலாளி சொல்லு நைனா. நீங்க தான் சமையல் கோஷ்டியா? சமைச்சு முடிக்க எம்பிட்டு நேரமாகும்? என்ன கறி வாங்கியிருக்காங்களோ தெரியலையே. அது கறியை பொறுத்து தான் நேரமாகும். அதாமல எம்பிட்டு நேரமாகும்? அதான் சொல்றேன், என்ன கறி வாங்கியிருக்கான்னு நான் பார்க்கணும்ல. பார்த்து தான் சொல்ல முடியும். நேரம் ஆகும். சரி இந்த பாருங்க, பொறுமையாவே ஆக்குங்க. அதே நேரம் டேஸ்ட் பட்டையை கலப்பணும், இல்ல உள்ள பிடிச்சு போட்டுருவேன். நானும் கெட்டவன். இவன் கெட்ட கேட்டுக்கு டேஸ்ட் வேணுமா? டேஸ்ட் ராஸ்கல் பொண்டாட்டி தாசன். அடியே நீ போயிட்டு வாடியே. இன்னைக்கு கடா வெட்டு கிடையாது, உன் பொண்டாட்டி வெட்டுதேன். சரியா? வா சரியா? அப்பலாம் இவனுக்கெல்லாம் வேற எவனாவது வந்து பார்த்து தொலைச்சிட போறான். ஐயா பிரபாதையா சித்தப்பா சீக்கிரம் வாங்க, கடா விட்டுருங்களா? நீங்க தான் முன்னாடி இருந்தா எல்லாம் செய்யணும். நீங்க இப்படி லேட்டா வந்தா எப்படி? சீக்கிரம் வாங்க, வரும்போது சித்தியை கூட்டு வாங்க. சரி சரி பேசிட்டே இருக்க, சீக்கிரம் வாங்க. எல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு. இல்லையா அந்த கடா குட்டி எங்க? இப்பதான்ப்பா குட்டியானையில வந்து இறங்கி இருக்கு. மளிகை சாமான் மட்டும் வந்துட்டு இருக்கு. அதான் நேரம் இருக்குல்ல. ஏன் உடம்புடைய சும்மா நேரம் இருக்குன்னு சொல்லி நேரத்தை வீணாகிட்டு இருக்கீங்க. நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. அண்ணே நீ நிறுத்துங்க. நீ இங்க தானே அண்ணே, இங்கே இருங்க, காசு வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அங்க பாரு, மளிகை சாமான் வந்துருச்சு. இல்லையே எம்பிட்டு நேரம்ல? அண்ணே ஒரு 120 ரூபா இருந்தா கூட இல்லை ஆட்டோ கொடுங்க. எம்பிட்டு நேரம்ல? கடையில இருக்க சாமான் எல்லாம் கட்டி எடுத்துறதுக்கு இம்பிட்டு நேரமா? என்ன மளிகை சாமானெல்லாம் மூட்டை கட்டி கடையை பப்பரப்பான வச்சுட்டு வர முடியும்? எல்லாத்தையும் யாரை கட்டிட்டு வரணும்ல? இல்ல சீக்கிரம் போ, வாயாட்டி நிக்காத. சீக்கிரம் போ. சரிண்ணே சரிண்ணே. சரி 2 பேர் போங்க, அந்த வெட்டிகளுக்கு கை கொடுங்க. சரி சனிமோ. அண்ணே நான் வேணா சமையலுக்கு உதவி செய்யட்டா? ஏன்டி இங்க வந்து கரண்டியே கையில பிடிக்கணுமா? பேசாம உட்காருட்டி. அண்ணாச்சி இன்னாங்க அண்ணாச்சி. நன்றி அண்ணாச்சி. அண்ணே நீங்க இது ரெண்டுத்தையும் தூக்கிக்கோங்க. அண்ணாச்சி கொஞ்சம் ஒத்தாசை பண்றீங்களா? இதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க அண்ணாச்சி. அண்ணே இதை எடுத்துக்கோங்கண்ணே. எல்லாம் உடம்புடைய தவுசு பிள்ளைங்க, புது ஆளுங்க இல்லையா? அட்ரஸ் கேட்டுட்டு வரது கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடும். வந்துருவாங்க. எல்லாம் ஏவல நம்ம சுப்பையா நல்லா ஜம்பானா. அவனை விட்டு வேற யார்கிட்ட சொல்லிருக்கீங்க? அவனுக்கு டேட் இல்லையா? அவனுக்கு தானே முதல்ல வந்தா அவன. சமையல்காரங்க வந்துட்டாவ பாரு. நன்றி அண்ணாச்சி. இல்லை சொன்னதுக்கு வரமாட்டானுங்களா? அவனை வர சொல்ல இங்க. இந்த சமையல் இங்க வாப்பா. ஐயா நம்மளை தான் கூப்பிடுதானுவா. ஆறு நகராதீங்க, ஆறு பார்க்காதீங்க. அங்க பக்கத்துல போதான் கண்டுபிடிச்சிருவான். காதல் விழாத மாதிரி வாங்க. சமையல் அண்ணே உங்களை தான். எல்லாம் தவுசு பிள்ளை பயில் சொந்த மாதிரி நடந்துட்டு இருக்கா. காது கேக்குதா இல்லையா உனக்கு? சமையல்கார அண்ணே, எங்க அண்ணன் கூப்பிடுது, இங்க வாரோம். அண்ணே சாக போற நேரத்துல இந்த நசுக்கி குரலை பத்தியா?
வேணா திரும்பாதீங்க வாங்க. யாரா அவன் கூப்பிட கூப்பிட வாத்து மாதிரி நடந்து போறான்? ஏன் தவுசுப்ல வாயங்க. இல்லை கருப்பு இந்தாரு, உன்னையத்தான் அவன் பார்த்ததே கிடையாது. நீ நாங்க போய் கரண்டியை வச்சுட்டு வரோன்னு சொல்லு போ. இந்த வாரம் இல்லை இவன் நடக்கிறதே இப்படி நடக்கா? இந்த கையை காலை வச்சுட்டு எப்படி அவன் சபைப்பானா? நீங்க பேசுறதே காதுல விழுது. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க என் கை திறமைய. அக்கா ஓடு. வாபா அண்ணா கூப்பிட்டீங்களா? இல்லை கூப்பிட்டா திரும்பி பார்க்க தெரியாது உங்களுக்கு? அண்ணே கரண்டியை வச்சுட்டு அடுப்பு ஒரு ரெட்டு பாத்துட்டு வந்துடுறேண்ணே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. சீக்கிரம் வாங்க, சமையலை பத்தி கொஞ்சம் பேசுறேன். சரிண்ணே. இல்லை எங்களே பிடிச்சவங்களா மார்க்கமா திரியிறானுவ? எப்போ என்னல ஆளுங்கெல்லாம் பார்த்து அரிசி போடுவோமா இல்ல முதல்ல 10 கிலோ போட்டுருவோமா? இல்ல முதல்ல 5 கிலோ போடுவான், 100 உலைய வைப்போம், கொதிச்சிட்டு இருக்கட்டும். ஆள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா 100 5 கிலோ போட்டுருவான், அவ்வளவுதானே? அதுவும் சரிதான். அப்பா அதாடி இல்லை சவுந்தரம், அந்த வெறும் பையன் சம்முவும் ஒன்னு கூப்பிட்டப்ப ஐயோ அப்படியே என் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சுல. அப்பா நல்ல வேளை அவன் நம்ம மூஞ்ச பார்க்கல. இதுக்கிட்டே முன்கூட்டியே வரணும்னு சொன்னேன், அரைச்சும் கேட்டீங்களா? ஏலே இந்த மாறு வேஷம் போடுறதுக்கு என்ன சன்ன நேரமா ஆகுது? அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. அக்கா ஆளுங்க வர்றதுக்கு முன்னாடி நாம செட்டில் ஆயிருந்தா எந்த பஞ்சாயத்துக்கு இடம் இல்லாம இருந்திருக்கும்ல. இந்த இருக்கா மேக்கப் மட்டும் போட்டா பத்தாது, காரியம் முடிகிற வரைக்கும் நல்ல கவனமா நடிக்கணும்க்கா. எல்லாம் நான் பாத்துக்கிடுதேன்ல, நடிக்கிறத பத்தி எனக்கு சொல்லி கொடுக்குறியா நீயே? நடிப்பை பத்தி நான் எதுக்கு சொல்லணும்? இல்லை சரியா, எங்க அருவா எங்க? ஐயா இருக்கியா? டேய் அருவா எடுத்து குடுறா. சரிங்க. இந்தாங்கய்யா. அருவேலு அவசரப்படாத, அந்த எசக்கி பக்கத்துல தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கழுத்தை நீ துண்ட செய்விடலாம். இல்ல மழை நேரம் நல்லா பார்த்து காஞ்ச விரவா பார்த்து எடுக்கணும்னா. சரிங்கய்யா. இந்தப்பா அண்ணே. அண்ணே என்னத்தா ஆட்டோல வந்துட்டு இருக்கிற? ஆமாண்ணே. ஏன் ஜவபால்ல கூப்பிட்டு வண்டியில வந்துட வேண்டியதானே? அவ எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொன்னானே. சரி எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டாவத்தா. பரணி ரத்னாவும் தவிர. பரணி ஏதோ ஆஸ்பத்திரியில சொட்டு மருந்து ஊத்துறாவலாம், அதுக்கு போயிருக்கா. ரத்னா ஏதோ டிஓ மீட்டிங்கா மதுரையில, அதுக்கு போயிருக்கா. அதனால என்ன 2 பேருக்கு கறி குழம்பு மட்டும் எடுத்துட்டு போயிருவோம். அண்ணே நீ சும்மா இருண்ணே. கோவில்ல இருந்து கடா வெட்டு சோறையும் கறியும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? மிச்சமாச்சுன்னா மிஞ்சிச்சுன்னா குழி தோண்டி இங்கேயேதான் புதைச்சிட்டு போகணுமே தவிர கோயில் எல்லையை தாண்டி கொண்டு போக கூடாதுன்னு. ஆமாத்தா, நான் ஏதோ மறதியிலே சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சரி எல்லாரும் எங்க இருக்காங்க? எல்லாம் மேல தாத்தா இருக்காங்க. இல்ல மணி நீ போய் சுள்ளிய பொறுக்கிட்டு வா, நான் தங்கச்சி கூட்டு மேல. சரிங்க. சொல்லி எதுக்குன்னு? ஏத்தா கடை வெட்டுறதுக்கு முன்னாடி பொங்க வைக்க வேண்டாமா? ஆமா சரி வா போலாம். சரி மணி வெரசா எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. யா இப்ப என்ன பண்றது? எங்க மறைஞ்சு நிக்கிறது? இலே ஐயா அந்த இடம் நல்ல வாக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க அந்த மரம்லாம் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல அங்க போறோம். ஆத்தி புதரா வல்ல கிடக்கு. ஐயா பாம்பு கிம்பு இருக்க போகுது. என்னைய விட விஷம் 6 கிலோ இருக்க போகுது. இப்ப அந்த இடத்துக்கு இசக்கிய கூட்டிட்டு வரணும், அதுதான் முக்கியம். அது எப்படியா? இசக்கி கூப்பிட்டதும் அங்க வருவாளா? அதுக்கு தாமலே பிளான் பண்ணணும். ஐயோ இல்லே இல்லே சவுந்தரம், அங்க பாருல, அங்க பாரு, அது உன் வீட்டுக்காரி அந்த வைகுண்டத்தோட வாரா பாரு. அத்தா எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்ய வேண்டிய ஆளு நீயே இவ்வளவு லேட்டா வந்தா என்ன அர்த்தம்? கேளே, நான் பொம்பளை ஆளு, ஆம்பளை ஆளு மாதிரி கூப்பிட்டதும் தூசிய தட்டிட்டு புறப்பட்டு வந்துட முடியுமா? வீட்ல அத அந்தந்த இடத்துல வச்சு சரி பண்ணிட்டு வர வேணாமா? என்னங்க டீ? வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிருக்கோம். என்ன அத்தா தனியா வந்திருக்க? சிவபாலம் வரல? கேளே, அவன் வெளியில போயிருக்காம்ல,
சாப்பாட்டு நேரத்துக்கு கரெக்டா வரேன்னு சொல்லிட்டான். சில சௌந்தரம் பாத்தியால சிவபாலன் வந்தானான்னு கேக்குறாவ. ஆனா நீ வந்தியான்னு ஒரு வார்த்தை எவனாவது கேக்குறானா? அது எப்படி கேப்பா? இந்த இடத்துக்கு சௌந்தர பாண்டியாவே நான் வந்து நின்னேன்னு வையி, இவளுக்கு மரியாதை கிடைக்காதே. ஏன்னா ஊருக்குள்ள நான் தானே பெரிய மனுஷன். சரியா இருக்கா? எங்க உங்க வீட்டு பெச்சாலி, உங்க வீட்டுக்காரு, அப்புறம் அவங்க அக்கா இருக்க மண்டோதரி குண்டம்மா, அந்த பெரிய அத்தா மாரி அத்தா, நீ போகும்போது எங்க போறேன்னு கேட்கலையா? நீ எங்க அவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்து எங்க உசுறு எடுப்பியோன்னு பயந்துட்டேன். உசுர வாங்கத்தான்ல நான் வந்திருக்கேன். உன்னது இல்ல உன் தங்கச்சி உசுர. ஆமல ஏத்தா, அந்த 2 பீடையும் கண்ணு வச்சதுன்னு வையே, எந்த காரியமும் உருப்படாது. என்னலே சௌந்தரம், ஒருத்தனாவது உன்னை பத்தி நல்ல வார்த்தை பேசுறானான்னு பாரு. அந்த சமூகம் இருக்கானே உன்னை பெருச்சாலிங்கிறான். அது அங்க நிக்கிறான் இந்த தார்ட்டின்னு வைகுண்டான். அவன் என்னடான்னா உன்னை பீடங்கிறான். உன்னைய மட்டும் என்ன மரியாதையாவா பேசுதேன்? அவன் மண்டோதரின்னு சொன்னனே, அது ஆற உன்னையத்தே. அவன் 2 பீடைன்னு சொன்னான்ல, அதுல ஒரு பீடை நானு, இன்னொரு பீடை நீதானே. ஆமா, இப்ப ரொம்ப விளக்க முக்கியம்ல. அந்த பன்னாடுகள் விடுக்கா. என் வீட்டுக்காரி எப்பவுமே என்னைய விட்டு கொடுக்க மாட்டான். இப்ப கவனி, அவ என்ன சொல்லுதான்னு கவனி. இப்ப ஐய 2 பேரும் செத்த சும்மா இருக்க மாட்டீங்களா? இப்பதான் அந்த ஆளை நினைக்காம அப்பாடான்னு நான் நிம்மதியா இருக்கேன். இந்த சமயத்துல அந்த மனுஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டு, 2 மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்க நினைக்கிற மாதிரி. சீ. 2 மருந்து குடிக்கிற நேரத்துல குரங்க நினைக்கிற மாதிரி. 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 2
ம்.